மாடிஃபையர்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் ஃபீச்சர். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இது வந்து நம்ம டாலரன்ஸ் பாக்ஸ்க்குள்ள வந்து டாலரன்ஸ் ஜோன்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து நம்ம டாலரன்ஸ் பாக்ஸ்ல மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். ஆர் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் நான் ஒரு இடத்துல டாலரன்ஸ் குடுக்குறேன்னா, அந்த இடத்துலயும் நான் தனியாவும் இத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கன்டினியூஸ் ஃபீச்சர் வந்து GD&Tல எங்கே யூஸ் ஆகுது? இப்போ ஒரு பிளேட் இருக்கு. பிளேட்ல வந்து நீங்க ஒரு ஹோல் போடுறீங்க. ஒரு ஹோல் வந்து ஒரு 10 mmல ஹோல் புரொவைட் பண்றீங்கன்னா வந்து நீங்க நார்மலா குடுத்துட்டு போயிரலாம் அதோட டைமென்ஷன். பட் அதே 10 mmல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட 3, 4 அந்த மாரி ஹோல் வந்து ஒரே சைஸ்ல வந்து ஒரே பிளேட்ல குடுக்குறீங்க. அதான் கோஆக்சியலா வந்து ஹோல் வந்து நீங்க புரொவைட் பண்றீங்க. இந்த மாரி நேரத்துல நீங்க வந்து கன்டினியூஸ் ஃபீச்சர்ங்கிற ஒரு விஷயத்த வந்து GD&Tல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரே டைமென்ஷன நெறைய இடத்துல நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வைங்க கோஆக்சியலா. அந்த மாரி நேரத்துல நீங்க இந்த கன்டினியூஸ் ஃபீச்சர் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஒரே ப்ராசஸ்ல வந்து அந்த ஹோல வந்து நீங்க புரொவைட் பண்ணலாம். மெஷினிங் ப்ராசஸாவே இருக்கட்டும். நீங்க வந்து அந்த ஹோல வந்து ஒரே ப்ராசஸ்ல வந்து நீங்க புரொவைட் பண்ணிடலாம். தனித்தனியா வந்து அதே ஹோல வந்து நீங்க ஒரே டைமென்ஷனுக்கு வந்து மாத்தி மாத்தி புரோகிராம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே மாரி நீங்க டிசைன் வைஸ் பார்க்கும்போது நீங்க டிராயிங்ல வந்து தனித்தனியா மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே இடத்துல வந்து நீங்க இந்த கன்டினியூஸ் ஃபீச்சர் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரே டைமென்ஷன் அப்படிங்கிறத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவாங்க. இந்த மாரி நீங்க கன்டினியூஸ் ஃபீச்சர் யூஸ் பண்றதுனால, இன்ஸ்பெக்ட் பண்றதுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸி ஆயிருது. இப்ப இந்த டிராயிங்கையும் நம்ம எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பின்னு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல ஏல பார்த்தீங்கன்னா 2xன்னு குடுத்துருக்காங்க. அதே மாரி பில பார்த்தீங்கன்னா 2xன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 2xனாலே நம்ம இதுலருந்தே அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 2ட்டயும் வந்து அந்த டைமென்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2xங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப இன்னொரு ஏ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து தனியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மாரி 2 இடத்துல வந்து ஒரே டைமென்ஷன் யூஸ் பண்றதுக்கு மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி இப்ப நீங்க பி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பில பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் குடுத்து 2 இடத்துல யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாரி 2 இடத்த வந்து அதுவே தனியா மென்ஷன் பண்ணி காட்டிட்டாங்க. இந்த மாரி ஒரே டைமென்ஷன வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம்னா, இந்த வந்து கன்டினியூஸ் ஃபீச்சர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களே நெறைய டிராயிங்ல பார்த்திருப்பீங்க. 2x, 3x, 4x இந்த மாரி குடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஹோல் வந்து குடுத்துட்டு 2 இன்டு அந்த ஹோலோட சைஸ் குடுத்துருப்பாங்க. இல்ல 4 இன்டு அந்த ஹோலோட சைஸ் குடுத்துருப்பாங்க. இப்போ 2 இன்டு அந்த ஹோலோட சைஸ்னா 2 இடத்துல அந்த ஹோல் வரும்னு அர்த்தம். அதுவே 4 இன்டு அந்த ஹோலோட சைஸ்னா 4 இடத்துல அந்த ஹோல் வரும் அப்படிங்கிறது அர்த்தம். இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2xன்னு குடுக்குறதுக்கு பதிலா அந்த டேட்டம ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதோட டைமென்ஷன் மட்டும் குடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பார்த்தீங்கன்னா, டேட்டம் ஏ ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதோட டைமென்ஷன் வந்து குடுத்துருவாங்க. குடுத்துட்டு அதுல CF அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணிருவாங்க. அதாவது கன்டினியூஸ் ஃபீச்சர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருவாங்க.